5ஆம் மாதம் 18ஆம் தேதி என்னுடைய 3 பிள்ளைகளோடையும் சேர்ந்து வந்தவர். அப்போ என்ன அறிவித்தவ ஒரு நாள் தென்னும் விடுதலை புள்ளிகளில் வேலை செய்தவையோ உதவி செய்தவையோ இருந்தவையோ இருந்தால் இதில் ஒப்படைச்சிட்டு போங்கோ, இல்லையோ 20 வருஷ தண்டனைன்னு சொல்லி எந்த மனுஷன் என்னையும் பிள்ளைகளையும் மற்ற பக்கத்தாலே கூட்டி கொண்டு வந்தவன் சோன்போருக்கு அண்டு விட்டா கணவன் இன்று வரைக்கும் ஒரே விசாரணை என்று. இப்போ நான் அரை மனநோயாளியாக போனேன். இன்னும் கொஞ்ச நாளையில் எங்களை குடும்பத்தை சீரழிக்காமல் இதுக்கு எனக்கு ஒரு முடிவு வெகு விரைவாக வேணுமென்று நானும் ஓடி திரிகிறேன். என்னாலே நீ இயலாத ஏதோ ஒரு முடிவு எடுத்து தாங்கோ. மட்டு வாயில் வச்சு 5ஆம் மாதம் 18ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு நான் எனது 3 பிள்ளைகளை விட என் ஊர் கிராமத்து மக்கள் முழு பேரும் வந்தவன், முழு பேரும் என் கணவரை கண்டவன். அதில் நான் கொடுத்துட்டு வந்தேன். இராணுவ உடுப்போட நின்றவ, வேறு ஆக்கள் நின்றவ, இராணுவ உடுப்போடையும் அவையில் நின்றவ. அந்த ஒரு ஆள் தமிழ் ஆலயம் இப்படி அறிவித்தது, மற்றவ பேப்பர் வச்சு கொண்டு நின்றவ. இஞ்சால் எங்களை சோதனை செய்து எங்களை மற்ற பக்கத்தால் கூட்டி கொண்டு போனவ. இவன் அங்கால கிணப்பெருவியை போல ஆக்கள் இருந்தவ. ஒரு ஆள் இருந்தவ தம்பி. அந்த நேரம் எனக்கு எந்த உடல்நிலை விட்டுட்டு வரையலாம் போச்சு. நடுக்கவே நீ ஏன் குழந்தை பிள்ளைகள் தான் கொண்டு வந்ததுகள்.